ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தி சரண்யாஸ் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்களோட மினி கார்டன் வீடியோ தான். இன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம், ஃப்ரூட்ஸு, அப்புறம் பார்க்கலாம் வாங்க எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. மனிஷ் ஹாய் சொல்லு. ஹாய். வாவ் வாவ், ஒரே செடி அது கொடி மாதிரி வரும் போல. வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி செடி இருக்கு. அப்படியே ரோஸ் செடி கீழே பார்த்தீங்கன்னா துளசி செடி. இங்கே ஒரு மொட்டு இருக்கு பாரு, ரோஸ் செடி. ஸோ இதெல்லாம் இந்த சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா துளசி செடி தான் ஃபுல்லாகவே. இது வந்து மாம்பழம், கன்று. இவரை தொட்டு பார்க்குறாரு. அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா இது என்னம்மா செடி? மாதுளை செடி. இதுதான் மாதுளை செடியா, மாதுளம். ஸோ இது வாழை மரம் இருந்துச்சு, மழையில காற்று அடிச்சு பார்த்தீங்கன்னா அது உடஞ்சி போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன சொன்னா, இது என்ன செடின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியல. இது காக்கடா மல்லி, ஆனால் சரியா வளரல காக்கடா மல்லியா. ஸோ அப்படியே வந்தோம்னா இது என்ன செடின்னு தெரியுது எல்லாருக்கும். இது கோவா கொய்யக்கா மரம் இது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் இருக்குது. ரோஸு, காக்கடாமல்லி, வாழை மரம், அந்த மாதுளம் பழம், கொய்யக்காய். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா முருங்கை மரம். அது இந்த சப்போட்டா கலைக்கு மேலே போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அது இலை முருங்கைக்காலாம் தெரியாது. தெரியுதா? தெரியாது. ஸோ அப்புறம் சாப்பிடலாம். எங்கள் அப்பா தான் இதோட எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்குது. இது வந்து சப்போட்டா. நான் சின்ன வயசில் வச்ச செடிங்க இது. சப்போட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை செடி. அது பார்த்தீங்கன்னா பப்பாயா நல்ல பப்பாயாவும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பக்கம் போயிருக்கு காம்பவுண்டுக்கு அந்த பக்கம். ஸோ இது எலுமிச்சம். அப்படியே பார்த்துட்டே வந்தோம்னா இங்கே ஒரு மாங்கன்று அது வந்திருக்கு குட்டியா. இதுவும் அதே தான் நினைக்கிறேன். ஆமாம். அப்புறம் இதுவாம்மா அந்த பலாப்பழம். இது வந்து பலாப்பழம் மாங்காய் செடி தானே. ஸோ எலுமிச்சை செடி முடிஞ்ச பிறகு இந்த பக்கம் வந்தோம்னா இதுவும் பப்பாயா தான். இது என்ன எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஆமாம், ஸோ அவங்க தெரியுதுங்களா பப்பாயா ஹைட்டாக. அவங்க பாருங்கள் பப்பாயாலாம் தெரியுதுங்களா. இது இந்த சப்போட்டா பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவ்வளோ பெருசாக மரம் வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா கனகாமரம் செடி, பூலாம் பூத்துருக்கு, கட்டணுவாங்க. இது நீம் லீஃப் வேப்ப செடி. வேப்ப மரம் வளரல, இப்போ செடியாக தான் இருக்குது. அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா வாழை கொலை இருக்குது. இலை மாச்சு தெரியுதுங்களா. வாவ். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள். அம்மா என்னம்மா கஸ்டர்ட் ஆப்பிள்? சீதாப்பள்ளி.
வாழை மரம்லாம் எங்களுக்கு எல்லாம் தேவையானப்போ நாங்கள் இங்கே வீட்டிலே எடுத்துக்கிறோம். ஆ கொய்யாக்கா இருக்குங்களா? இங்கே ஒன்று வச்சுக்கோங்க. சின்னதாக இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகும். நல்ல கொய்யாக்கா இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட் வந்துச்சுங்க. கொய்யாக்கா, சீத்தாப்பழி எல்லாம், சப்போட்டாலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே. ஸோ இதுதான் எங்களோட மினி கார்டன் டூர். இன்னும் நிறைய இந்த இடம்லாம் காலியாக இருக்குங்க இல்லையா? இந்த இடத்துலாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்பா. கொத்தமல்லி, புதினா, அது மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ், பச்சை மிளகா. ஆக்சுவலி பச்சை மிளகா வச்சுருந்தோம், அது அப்புறம் போயிடுச்சு. நல்லா பச்சை மிளகாவும் வந்துச்சு இந்த இடத்துல. ஸோ அவ்வளோதான், அது அந்த லாஸ்ட்டில் வச்சுருந்தோம், எல்லாம் பச்சை மிளகாலாம் போயிடுச்சு. ஸோ இதுதான் எங்களோட மினி கார்டன் டூர். ஸோ உங்களுக்கு மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் என்னென்னலாம் செடிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.